தங்கள் தொகுதியை குறிவைக்கும் அதிமுகவின் நகர்வுகள் குறித்து திருவண்ணாமலை திமுகவினர் சொல்லும் போது, திருவண்ணாமலை என்றைக்குமே திமுகவின் கோட்டைதான். அதை அமைச்சர் ஏவாவேலு திமுகவின் எஃகு கோட்டையாக மாற்றி வைத்திருக்கிறார். இந்த தொகுதிக்கு தேவையான அனைத்தையுமே செய்திருப்பதால் தான் தொடர்ந்து 3வது முறையாக இங்கே அவர் வென்றிருக்கிறார். அவரது மக்கள் செல்வாக்குக்கு மத்தியில் யாரும் அவரை எதிர்த்து நிற்க முடியாது என்று தெரிந்துதான் அதிமுக தரப்பில் அனைவரும் தலை தெறிக்க ஓடுகிறார்கள். அவர்களை இழுத்து நிறுத்ததான் எடப்பாடி பழனிசாமி ஆஃபர் அறிவித்திருக்கிறார் போலிருக்கிறது என்கிறார்கள். வேலுவை வீழ்த்துகிறவர்களுக்கு அமைச்சர் பதவி கொடுக்கப்படும் என பழனிசாமி அறிவித்திருந்தாலும், வேலுவை விட அதிமுக உட்கட்சி பூசல்களுக்கு பயந்தே அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் இருவரும் தேர்தலில் போட்டியிடும் ஆர்வமே இல்லாமல் இருப்பதாகவும் சொல்கிறார்கள். இது குறித்து விளக்கம் அறிய திருவண்ணாமலை கிழக்கு மாவட்ட அதிமுக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான எஸ் ராமச்சந்திரனை தொடர்பு கொண்டோம். அவர் நமது அழைப்பை ஏற்காததால் திருவண்ணாமலை நகர அதிமுக செயலாளர் ஜே எஸ் செல்வத்திடம் பேசினோம். சார், இங்கு யாரை நிறுத்த வேண்டும் என்று எங்கள் பொதுச் செயலாளர் முடிவு செய்வார். என்ன நடக்கிறது என்று பொறுத்திருந்து பாருங்கள் என்றார் அவர். திருவண்ணாமலையில் 4வது முறையாகவும் ஏவாவேலுவுக்கு வெற்றிக்கனி கைக்கு கிட்டுமா அல்லது எடப்பாடி பழனிசாமியின் அமைச்சர் ஆஃபருக்கு ஆள் சிக்குமா என்பதையும் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.